பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோவை நீதிமன்றம் ஆணை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை வாழ்நாள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதற்கு அன்புமணி வரவேற்பு. 12ஆம் வகுப்பை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவையும் வெளியிட்டது நடுவண் இடைநிலை கல்வி வாரியம். காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் பகுதியில் பாதுகாப்பு படை நடத்திய தேடுதல் வேட்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. எல்லையில் சண்டை நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. உதகையில் மலர் கண்காட்சி தொடங்க உள்ள மே 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. நீலகிரி மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. பாவேந்தர் பிறந்த நாளையொட்டி நடத்தப்பட்ட தமிழ் வாரவிழா போட்டிகள். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வேலூர் ஆட்சியர் பரிசளித்து பாராட்டு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வரும் 23 முதல் 29ஆம் தேதி வரை கோடை விழா. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தகவல். எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து கடலூரில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.